நாளை ஆகிரத்தில் இந்த குர்ஆன் நம்மளுக்கு சாதகமாக உன்னுடைய நண்பனாக உன்னுடைய உற்ற தோழனாக நூஹ் என்ற ஒரு சூறாவே இருக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் வலகத் அர்சல்னா இலா கௌமிஹி ஃபலபித ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா. நபியே நூஹே நாம் இந்த கூட்டத்துக்கு எத்தனை வருஷம்? 1000 வருஷத்துக்கு 50 வருஷம் கம்மியா அவர்களுக்கு அனுப்பணும். அப்படின்னா அவங்களுடைய வயசு எத்தனை? அவங்க தாவா மட்டும் பண்ணதே எத்தனை வருஷங்க? 950 வருஷம். 950 வருஷம் தாவா செஞ்சிருக்கிறான். அந்த காலத்துல எல்லாம் அல்லாஹ் ஆயுசை எப்படி கொடுத்துருக்கிறான்? 1000 வருஷம், 1200 இப்படிதான். ஆது கூட்டம் சொல்றோமா இல்லையா? இதுக்கப்புறம் ஆது கூட்டம். அவர்களுடைய ஆயுசுனா எவ்வளவு? 1000 வருஷம். 1000 வருஷத்துக்கு மேலதான். அல்லாஹ் சொல்றான், அல்லதீ லம் யக்லக் மித்லுஹா ஃபில் பிலாத். அவர்கள மாதிரி ஒரு படைப்பை நான் படைக்கவே இல்லைன்றான். யாரு? ஆது கூட்டத்தை போல. காரணம் என்னங்க? ஹைட் எவ்வளோங்க? 300 அடிக்கு மேல. ஹைட் எவ்வளோ? 300 அடிக்கு மேல. இப்படிதான் பார்க்கணும். மலைகளும் அவர்களும் ஒரே மாதிரி இருப்பாங்க. புரியுதா இல்லையா? அப்ப வயசு எதுனா 1000 வயசுக்கு மேல. 1000 வயசு தான். 300 வயசு 350 வயசுலதான் இவருக்கு என்ன பொண்ணு பார்க்கலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க. புரியுதா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இப்ப என்னன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த 950 வருட காலம் அவர்கள் தாவா செய்து மக்களை கூப்பிட்டு கடைசியில அவங்க ரொம்ப சோர்ந்துட்டாங்க. இந்த அளவுக்குன்னா நிஜமா அவங்களை அடிச்சு அங்க இருக்கிற குப்பத்தொட்டியில கொண்டு போய் போட்டுருவாங்களா யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். திரும்ப மீண்டும் மலக்குமார்கள் அவங்களை எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு மரத்தெல்லாம் போடும். திரும்ப அடுத்த நாள் மறுநாள் தாவா செய்வாங்க. அப்ப அவங்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் ரொம்ப சொற்பமானவர்கள். 950 வருஷம். வருஷத்துக்கு ஒரு ஆளுன்னு வச்சா கூட 900 பேராவது வந்திருக்கணுமா இல்லையா? 950 பேரா வந்திருக்கணும். ரொம்ப 100க்கு கம்மி தான் அவங்க கொண்டு ஈமான் கொண்டவர்கள். புரியுதா இல்லையா? ஏன்னா அவன் ஒருத்தர் மௌத்தானா அப்படின்னா குடும்பத்துல வசியத் பண்ணுவானா. நூஹ்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சொல்றதை நீ கேட்காத, அவரை கொண்டு ஈமான் கொள்ளாது. புரியுதா இல்லையா? அதாவது வாழையடி வாழையா போராட அப்படின்னா அவர் அவன் எப்படி ஏற்றுக்கிறான்? இப்படி அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப 950 வருஷம் அவங்க தாவா செஞ்சு அவங்க கடைசியில அந்த கோபத்துடைய உச்சம் என்ன தெரியுமா? அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, இன்னக இன்ததருஹும் யதில்லு இபாதக வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபர். அப்ப இவனை யாரையுமே விட்டுறாது. இவனை யாரையும் விட்டுறாது. இவனுங்களை ஒரே டேடி முடிச்சிரு அப்படின்னு சொல்லி அவங்க துவா கேட்டாங்க. எப்பனா 950 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணா? அல்லாஹ்ட்ட அவங்க கேட்டாங்க, யாரையுமே விட்டுறாது, எல்லாத்தையும் மொத்தமா பிடிச்சிரு. அப்பதான் அல்லாஹ் என்ன பண்ணா? ஒரு கப்பலை செய்ய சொன்னா ஒரு பெரும் பிரளயம் ஏற்பட்டது. அதன் மூலம் அவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்டவர்கள். இன்னும் அதனுடன் தான் இந்த உலகத்துடைய 2வது பார்ட் ஆரம்பமாகுது. அது அடுத்த சப்ஜெக்ட். இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம், காலம் முடிஞ்சா இல்லையா? இப்ப அவங்களுடைய யூத் மலையில போய் சேர்ந்தாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கா இல்லையாங்க? அப்ப அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் என்ன சொன்னா, நூஹ் ஒரு பானையா செய்யுங்க அப்படின்னா. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பானை செய்ய சொன்னாங்க. அவங்க அல்லாஹ் பானை செய்ய சொல்லிட்டான்னு சொல்லி அழகழகான பானைகளா, ஏன்னா அப்ப களிமண்ணா தானே இருக்குது எல்லா இடமும், தண்ணிகள் போய் வத்தி. அப்போ அழகான பானைகள், பல 1000 பானைகள் செய்ததற்கு பின்னாடி அல்லாஹ் ரப்பே நீ சொன்ன மாதிரி பானைகள் செய்யணும், அதையெல்லாம் உடைங்க அப்படின்னா. அதையெல்லாம் உடைங்க அப்படின்னா அவங்க கேட்டாங்கன்னா, அப்படியே எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சேன், இதை உடைக்க சொல்றிய அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் சொன்னான்னா, சாதாரண ஒரு கையினால படைச்ச காயினால செஞ்ச இந்த பானையை உடைக்கிறதுக்கே இப்படி உங்க மனசு வலிக்குது அப்படின்னா, என் கல்குகளை நீங்க மொத்தமா அழிக்க சொன்னீங்க, நான் செஞ்சேன் அப்படின்னா. ரப்புல் ஆலமீன் எவ்வளவு இரக்கமானவன். அவன் நாம் அவனின் பக்கம் போவதை
விடுகிறாய். நீ எப்ப நீ என்னை கூப்பிடுவ அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறான். நீ எப்ப நான் கூப்பிடுற அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறான். நம்ம அவனை தவிர இது எல்லாத்தையும் இது பண்றோம். சொன்னதுக்காண்டி அழிச்சுட்டான். ஆனால் அந்த வருத்தம் இருக்கிறது அல்லவா, ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் அழிச்சிடாம தெரியுமா, அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்கள் தான். ஆனால் இருந்தாலும் அவன் அதை உணர்த்துறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க பெரிய நபியா இல்லையா? கல்லமல்லாஹு மூஸா தக்லீமா. அவங்க வாழுங்காலத்துல அவங்களுடைய மக்கள் இடத்துல வாழ்ந்தது. அங்க ஒருத்தர் இருந்தவர் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாவே திட்டுவாப்லையா. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தா, சில பேரை பார்த்தாவே நம்ம கோவம் வருமா இல்லையா? அந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாவே திட்ட ஆரம்பிச்சுறாப்ல, ரொம்ப கொடூரமா திட்டுறாப்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்ப அடிச்சாங்கன்னா என்ன ஆயிரும்? அடிச்சா என்ன ஆயிருன்னா பலிக்கு, அதாவது வந்து என்னது, வன்மம் தீர்ப்பு கொண்டார். ஒரு நபிக்கு அது அழகல்ல, நபிக்கு அது அழகல்ல. அப்ப அவங்க ரொம்ப பொறுத்தே இருந்தாங்க. கடைசியில அல்லாஹ்ட்ட முறையிட்டாங்க, ரப்பே நீ அவனை பார்த்துக்க. அல்லாஹ்ட்ட வரணுமா இல்லையா? அப்ப அல்லாஹ்ட்ட சொன்னே, அல்லாஹ் சொன்னா மூசா அது உங்கள்கிட்டயே பொறுப்பு வைக்கிறேன், உங்கள்கிட்டயே பொறுப்பு நீங்க பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷம், அவனை வாடா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறா. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எந்த மனிதர் திட்டுவாரோ அவர் அன்னைக்கு வந்துட்டார். வந்தோடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தோடனே அதிகமா திட்ட ஆரம்பிச்சோடனே அவர் சொன்னா பூமிக்கு உத்தரவு போட்டாங்களா, பூமிய அவனை மொத்தமா விழுங்கிது அப்படின்னா. பூமி ஒண்ணு நபிமார்களுடைய உத்தரவுக்கு பூமி என்ன பண்ணிச்சுன்னா, ஏன்னா அல்லாஹ் பொறுப்பு கொடுத்துட்டான், நீங்க என்ன வேணா பண்ணுங்க. அதுக்கு நான் அந்த பூமி விழுங்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது, உள்ள போகும்போது அவர் மூசா நீ மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் உங்களை பார்த்தேன், நீங்க யாரு, உங்களை அப்படி இப்படி என்னென்னமோ சொல்றாப்லையா, ஒண்ணுமே செய்யலையா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த கோபம் கடைசியாக பூமி முழுக்க விழுங்கியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசாம தான் இருந்தாங்க. அப்ப அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்டானா, மூசா உங்க உள்ள என்ன இவ்வளவு கல்லாவா இருக்குது? அவன் 1000 தடவை மூசா மூசான்னு கூப்பிட்டான், ஒரே ஒரு தடவை அல்லாஹ் கூப்பிட்டுனா நான் அவனை காப்பாத்திருப்பேன் அப்படின்னு அல்லாஹ். புரியுதா இல்லையா? சாலிஸ்லாத்துக்கு ஏன்னா அவ்வளவு நாள் அவன் பண்ணதுக்கு அல்லாஹ்வும் ஒப்படைச்சிட்டானா இல்லையா? ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கதான் வேறுபடுறாங்க. நபிமார்களை விட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றத வேறுபடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையுமே மொத்தமா அழிச்சிருன்னு சொல்லவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரியுதா இல்லையா? மினால விழுந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ அழுது 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 ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. வந்து சொன்னாங்க, முஹம்மது யா ரசூலுல்லாஹ் நீங்க எந்திரிங்க, இந்த அளவுக்கு அழுகுறீங்களே அப்படின்னு சொன்னேன்ன. அப்ப அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் உம்மத்துல எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்காண்டிதான் நான் அழுகிறேன் அப்படின்னு. அப்ப அல்லாஹ் சொன்னானா அதெல்லாம் முடியாது, மூணுல ஒரு பகுதி வேணாம், மூணுல ஒரு பகுதி போகலாம். மீண்டும் சைதாவில் விழுந்தார்கள். வினா எவ்வளவு கண்ணியமான இடம் என்பதற்காண்டி சொல்றார். மீண்டும் விழுந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கேட்டார்கள். அழுது அழுது மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. இந்த அளவுக்கு அழுகுறீங்க, நீங்க அழுகிறத பார்த்தா மௌத்தாயிரீங்க போல யா ரசூலுல்லாஹ், எந்திரிங்க, அல்லாஹ் என்ன சொல்லி கேட்க சொன்னான் அப்படின்னு சொன்னே. இல்ல என் உம்மத்துல எல்லோரும் சொர்க்கத்துக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் எல்லாமே சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி நம்மளை விட அவங்க ரொம்ப ஆர்வமா இருந்திருக்கிறான். சிலதான் நம்ம மேல அதான் ஹரீசுன்னு அலைக்குன்னு அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அல்லாஹ்வுடைய அந்த நூறு அல்லவா, அவனிடத்தில் இருக்க அந்த நூறு அங்க வெளிப்படுமா இல்லையா? மீண்டும் அல்லாஹ் சொன்னா இல்ல ஆதி மீண்டும் அழுதார்கள். கடைசி அல்லாஹ் வந்துட்டான். என்னன்னா உங்க உம்மத்துல எல்லோரும் சொர்க்கத்துக்கு போவார்கள், ஆனா அவர்கள் பாவம் செஞ்சதுக்காக தண்டனை அனுபவத்துக்கு போவாங்க அப்படின்னு நம்மளுக்காக வேண்டி. அதுதான் சொல்றாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தகலல் ஜன்னah. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமா சொன்னாரோ சொர்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சுராக்கா வந்து இதே போலதான் சுராக்கா வந்து ஜிப்ரீல் மூசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சிடலாம் சொல்லி வந்தாரா இல்லையா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க?
அதே மண்ணுக்கு உத்தரவிட்டாங்க, பூமிக்கு சுறாக்காவை பிடி அப்படின்னு. சுறாக்காவை பிடிச்சா இல்லையா அங்க பூமி? கொஞ்ச நேரம் முகமது விட்டுருங்க, தெரியாம பண்ணிட்டேன், விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னோமா, சொல்லும் போ அப்படின்னு விடுனாங்க. ஆனா யார் ஆசை எங்க விட்டுச்சு? திரும்ப வந்த திரும்ப எப்படியா போய், ஏன்னா 100 ஒட்டகம் இல்ல, 100 ஒட்டகம் இல்ல. மீண்டும் சொல்லப்பட்டது, மீண்டும் வந்தார். வரும்போது திரும்ப பூமிக்கிட்டு இருந்தாங்க, திரும்ப பிடி அப்படின்னா. ஒரு ஆட்டி சொல்லலாம், 2 ஆட்டி 3ஆவது ஆட்டி பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்? நீ திரும்ப திரும்ப போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டாங்க. விட்டுட்டு சொன்னாங்க, சுராக்கா நீ எதற்காக வேண்டி ஆசைப்படுகிறாயோ, நீ 100 ஒட்டகத்தை தான் எதற்காக வேண்டி ஆசைப்படுகிறாயோ அந்த தொகை உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி? உன்னுடைய பிற்காலத்தில் ஷாம தேசத்தினுடைய 2 காப்புகள் உன்னுடைய கரத்திற்கு வரும், உன்னுடைய கரத்திற்கு வரும். அது அப்போது உள்ள காலத்தில் அதை நீ கொடுக்கும் போது 100 ஒட்டகத்துடைய நிலை கிடைக்கும். உனக்கு அந்த அந்தஸ்து இருக்கு. சுராக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிற்காலத்தில் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். அவர்கள் ரொம்ப சக்கராத்துல இருக்கிறாங்க. இல்லைங்க, சக்கராத்துல இருக்கிறாங்க. பிள்ளைங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போகுது. அவங்க சொன்னாங்க, எனக்கு மௌத்து வராது, நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஏன்னா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த காப்பு என்கிட்ட வர வரை எனக்கு மௌத்து வராது. வந்தவருக்கும் தன்னை பிடிக்க வந்தவருக்கும் ஸல்லல்லாஹு சன்மானம் தந்தார். தன்னை பிடிக்க வந்தவருக்கும் சன்மானம் தந்தார்கள். ஒரு காப்பு வந்துச்சு, அப்பயும் சொன்னாங்க இப்ப எனக்கு மௌத்தா, ஏன்னா 2 காப்புலாம் வரும்னு சொன்னாங்க. மீண்டும் எடுத்து கொண்டு வரப்பட்டது, 2 காப்புகளும் கொடுக்கப்பட்டது. 2 காப்புகளும் அந்த நேரத்துல, அதை விக்கிற நேரத்துல, அந்த நேரத்துல 100 ஒட்டகம் எந்த காசோ அந்த காசுக்கு அது போச்சான். முஹம்மது ரசூலுல்லாஹ் அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரத்திலையும் இந்த உம்மத்தின் மீதும் சரி, தன்னுடைய பேர பிள்ளைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனார்ட்ட சொன்னாங்க. எவ்வளவு ரஹ்மத்து மீதான உலகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி யாருக்குமே சோதனை இல்லை. தன்னுடைய 3 பொம்பளை பிள்ளைங்க, தன்னுடைய ஆம்பளை பிள்ளைங்க அத்தனை பேர்களும் 3 வருஷத்துக்கு மேல இதா இல்ல. புரியுதா இல்லையா? அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆ 120 வயசு வரையும் வாழுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு துஆ, பல பேர் பல வாழ்க்கை. ஆனால் தன்னுடைய பிள்ளைகள் இங்கே இந்த உலகத்தை விட்டு பிரிகிறது. அது மட்டுமல்ல, தன்னுடைய பொம்பளை பிள்ளைங்க 26 வயசு ஜைனப், 21 வயசு அம்மே ருக்கையா, 22 வயசு உம்முல் குல்சூம், எத்தனை மகளார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் போது இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். அதையே ஏத்துக்கிறார். ஒரே ஒரு மகளார், ஒரே ஒரு மகளார், அந்த மகளார் ஈண்டு எடுத்த 2 பிள்ளைகள் ஹசன் ஹுசைன். அந்த 2 பேர்களையும் கையில வச்சுட்டு சொன்னாங்க, அம்மா என்னுடைய வேற பிள்ளைய 2 பேரும் ஷஹீதாக்கப்படுவாங்க அப்படி சொல்லலாம். விஷம் கொடுக்கும் ஷஹீதாக்கப்படுவார், ஒரு களத்திலே ஷஹீதாக்கப்படுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளைகளை பத்தி சொல்லும் போது பாத்திமா அம்மையார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துனாயா, பாப்பா என் பிள்ளைகளுக்காண்டி நீங்க துஆ கேளுங்களேன் பாப்பா அப்படின்னு சொல்லும் போது ஒரு துஆ இருக்குல்ல. இப்ப சொன்னாங்க, அது என் உம்மத்திற்காண்டி கியாமத் நாள்ல வச்சிருக்கிறோமா, என் உம்மத்துக்காண்டி வச்சிருக்கிறேன், அதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் இந்த நாயகத்தின் மீது அதிகம் ஸலவாத் ஓதுவோம். ரப்புல் ஆலமீன் நீங்கள் எப்போது அழைப்பீர்கள் என்று இருக்கிறார். அவன் நீங்கள் அழைத்தால் யாரையும் பாவிகளையே அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாரா இருக்கும் போது நம்ம அங்க போயிட்டு வர்றோம். அவன்கிட்ட கேளுங்க, இல்லாம அவன்கிட்ட முறையிடுங்கள், அவன் அத்தனையும் பார்த்து கொள்வான். இன்ஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே அதிகம் இஸ்திக்ஃபார் தேடுவோம். அவனிடத்திலே மன்றாடி கேட்போம், எல்லாம் கைராக நடக்கும். நாயகத்தின் மீது அதிகம் ஸலவாத் ஓதுவோம். நபிகளாரின் குடும்பத்தை நேசிப்போம். பேச்சும் மூச்சும் அல்லாஹ்வுடைய சிந்தனையாக ஆகுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் கியாமுல் லைல் சரியாக நாளை காலத்து ஆரம்பமாகும். எல்லோரும் வந்து மறக்காமல் கலந்து
بسم الله الرحمن الرحيم. نويت صوم غد من أداء فرض رمضان هذه سنتي لله تعالى من دورة رمضان மாதத்தின் வரலான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க முயற்சிக்கிறேன். அல்லாஹ்வுக்காக. آمين آمين آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم وبارك على سيدنا قرتنا مولانا محمد صلى الله عليه وسلم. اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم وتقصر أعمالنا بحرمة حبيبك ونبيك وصفيك سيدنا قرة عنا مولانا محمد رسول الله صلى الله عليه وسلم. اللهم ربنا اغفر وارحم أنت خير الراحمين. اللهم رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله يا ذا الجلال والإكرام. آمين. سبحان ربك رب العزة عما يصفون. سلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام عليكم ورحمة الله.